ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்டான அட்டகாசமான புளிப்பும் கார்ப்பும் சேர்ந்த டேஸ்ட்டில் புளி மிளகாய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான புளி மிளகாய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு செடியில் இருக்கிற மிளகாய் பறித்து தாங்க இது செய்ய போகிறோம். இந்த செடியில் இருக்கிற மிளகாயோட காரம் கம்மியாக இருந்துச்சு. சரி, இதில் மிளகாய் தொக்கு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் பறித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியான மிளகாய் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பும் காரமும் சேர்ந்த டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாயெல்லாம் பறிச்சாச்சுங்க. இதில் இருக்கிற மேலே இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடலாம். காம்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. இப்போ தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் மேலே லைட்டாக கீரல் போட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் புளியில் நல்லா வேக வைக்கும்போது அந்த புளிப்பு டேஸ்ட் உள்ளே நல்லா இறங்கும். மிளகாயும் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க, எல்லா மிளகாயும் இப்போ கீரல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ புளி மிளகாய் தொக்குக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. புளியும் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து டபன்னு வெடிக்கும். அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ அதே வானில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்து பொரிய விட்டுறேன். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுட்ரு சேர்த்துக்கலாம். அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய் முழுகிற அளவுக்கு மட்டும் புளி தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, இதை சூப்பராக வெந்து வந்துடும். தட்டு வச்சு மூடிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு, புளி தண்ணி. இப்போ தொக்கு பதத்துக்கு வந்த உடனே நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குது.
இந்த தொக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், வெறும் சாதத்தில் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான புளி மிளகாய் தொக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.